வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சகோதரனுக்காக உயிரை விட்ட போலீஸ் அதிகாரி புத்தாண்டு நிகழ்வில் கொடூரம். வீட்டு தோட்டத்தில் பிஸ்டல் மீட்பு போலீசாரின் சந்தேகம். இலங்கையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவோருக்கு வெளியானது முக்கியமான தகவல். அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி. மீண்டும் வாய்ப்பு வழங்க முடியாது பூஜி ஜெயசுந்தரவின் கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம். புகைப்பட கலைஞரின் பல பக்கெட்டுக்குள் காத்திருந்த அதிர்ச்சி, பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருளுக்கு நடந்த சம்பவம். சர்வதேச சந்தையில் சடுதியாக குறைந்த தங்கம் வெள்ளியின் விலை. தொடர்பென விரிவான செய்திகள். பலஸ்முல்ல போவல பகுதியில் நடைபெற்ற சித்திரை புத்தாண்டு விழாவின் இறுதியில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த பலஸ்முல்ல பகுதியைச் சேர்ந்த 46 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தார். புத்தாண்டு விழா நடைபெற்ற இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனை ஒரு குழுவினர் தாக்குவதாக கிடைத்த தகவலை அடுத்து அவர் தன்னுடைய காரில் அந்த இடத்துக்கு சென்றார். அங்கு தனது சகோதரனை காப்பாற்ற முயன்ற போது எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட கூர்மையான ஆயுத தாக்குதலில் அவர் காயமடைந்தார். அதையடுத்து அவர் பலஸ்முல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்திர வைத்தியசாலைக்கும் அதன்பின் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டிருந்தார். இதன்படி அங்குள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக பலஸ்முல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் சகோதரனான கரந்தனிய ராஜி என்பவரின் வீட்டு தோட்டத்தில் பிஸ்டல் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அங்கு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் ரக பிஸ்டல் ஒன்றும் 15 தோட்டாக்களும் மீட்கப்பட்டன. கரந்தனிய ராஜிவால் வழிநடத்தப்பட்ட பல கொலை சம்பவங்களுக்கு இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடுவதாக போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியகம் தெரிவித்துள்ளது. கொலை உட்பட 15க்கும் மேற்பட்ட குற்றங்களுக்காக காவல்துறையால் தேடப்பட்டு வந்த ராஜி சமீபத்தில் இந்தியாவில் பாதுகாப்பு படையால் கைது செய்யப்பட்டார். இவர் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் சகோதரர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பொது நிகழ்வுகளின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான கால வரையறைகள் குறித்து போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வோர் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு அமைய செயற்பட வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். போலீஸ் அறிவித்தலின்படி வாரத்தின் நாட்களை பொறுத்து ஒலிபெருக்கி பயன்பாட்டுக்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திங்கள் முதல் வியாழன் வரை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டும் அனுமதி. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நள்ளிரவை தாண்டி அதிகாலை 1 மணி மட்டும் அதிகமதி. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 மணி வரை ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த முடியும் என்றும் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யுமாறு போலீசார் கேட்டுள்ளனர். இந்த நேர கட்டுப்பாடுகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை குறிப்பாக தடுக்க தவறியமை மற்றும் கவனக்குறைவாக இருந்தமை தொடர்பில் தொடரப்பட்ட கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் குறிப்பாக ஜெயசுந்தர மற்றும் அவர் கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் அதற்கு கோரிக்கையை நிராகரித்துள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜி ஜெயசுந்தர முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்ததோடு நீதிபதிகளான பிரியந்தல் எனக்கு விராஜ் வீரசூரிய திலகரட்ன பண்டார் ஆகியோரை கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற விசேட நீதாய நீதிமன்ற ஆயம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி பூஜி ஜெயசுந்தர நீதிமன்ற கூண்டிலிருந்து வாக்குமூலம் அளித்த நிலையில் அதில் சில விடயங்களை குறிப்பிட தவறியதாகவும் மேலதிகமாக 2 விடயங்களை விளக்குவதற்கு அனுமதி கோரியும் அவரின் சட்டத்தரணி ரோஷான் தெஹிவல நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு இவ்வாறான கோரிக்கையை அனுமதிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாரங்களையும் பரிசீலித்த தலைமை நீதிபதி பிரியந்தல் எனக்கு பூஜி ஜெயசுந்தரவுக்கு ஏற்கனவே தன்னுடைய தரப்பு நியாயங்களை கூற முழுமையான வாய்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். கூண்டிலிருந்து வழங்கப்படும் இவ்வாறான வாக்குமூலங்கள் ஒரு சிறப்புரிமை என்றும் அவற்றை குறுக்கு விசாரணை செய்ய முடியாது என்பதால் மீண்டும் மீண்டும் அத்தகைய வாய்ப்பை வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் நீதிபதி குறிப்பிட்டதை அடுத்து அவரின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இதுவரை அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 2.3 அமெரிக்க டாலர் சதவீதம் சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்ட பொருளாதார அறிக்கையின்படி இந்த தகவல் வெளியானது. கடந்த வாரத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு 1.8% சரிந்ததாக அறிக்கை கூறுகிறது. அதேபோல கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது பத்திரங்கள் மற்றும் உண்டியர்களின் மதிப்பு பெருமளவில் நிலையாக காணப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது.
தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கிலிருந்து இலங்கைக்கு உலர்ந்த பழப்பைக்கெட்டுக்குள் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருள் கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய கொழும்பைச் சேர்ந்த 33 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் ஒரு தொழில்முறை புகைப்பட கலைஞர் என்று தெரிய வந்துள்ளது. இவர் பேங்காக்கில் இருந்து குணு 140 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். கிரீன் சேனலூடாக வெளியேற முயன்ற போது சுங்கப்பிரிவின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் அவர் சோதனையிடப்பட்டார். சந்தேக நபர் தன்னுடைய பயண பொதியில் இருந்த உலர்ந்த பழப்பைக்கெட்டுகளை பிரித்து அதற்குள் இருந்த பழங்களை அகற்றிவிட்டு மிகவும் நுணுக்கமான முறையில் போதைப் பொருளை பொதி செய்து மறைத்து வைத்திருந்தார். சோதனையின் போது அவரிடமிருந்து 2505 கிராம் குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. முன்னதாக மத்திய கிழக்கு போர் ஆரம்பமான காலப்பகுதியில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5000 கடந்திருந்தது. எனினும் தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கம் $4708 அமெரிக்க டாலருக்கு விற்பனையாகிறது. ஒரு அவுன்ஸ் வெள்ளி $75.69 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோழிப்பண்ணை உரிமையாளர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட அதிகாரி ஒருவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தடை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2009 ஆண்டு மொனராகலை மாவட்டம் வெள்ளபாய பகுதியில் உள்ள கோழிப்பண்ணை உரிமையாளர் ஒருவரிடம் இந்த அதிகாரி சட்ட விவகாரங்களை சாதகமாக முடித்து தருவதாக கூறி 15,000 ரூபாய் லஞ்சமாக கோரியிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக 2009 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான நீண்டகால விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்தது. லஞ்சம் கோரியமை மற்றும் பெற்றுக்கொண்டமை தொடர்பான 3 குற்றச்சாட்டுகளில் சந்தேக நபர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் சிலி பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இலங்கையைச் சேர்ந்த இளம் 29 வயது குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த திங்கள் மாலை 6:45க்கு ஸ்கொட்வில் வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. லொரியொன்று முன்னால் சென்ற வாகனத்தை முந்த முற்பட்ட போது குறித்த இலங்கை பெண் ஓட்டிச் சென்ற வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் இளம்பெண் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாகவும் அவருடன் காரில் பயணித்த மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு திருமணமாகி கணவருடன் அமெரிக்கா சென்ற நிலையில் இந்த துயரச் சம்பவம் அவருக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. தமிழகத்தில் கணவர் ஏசி வாங்கி தரவில்லை என்று இளம் குடும்ப பெண் ஒருவர் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை அடுத்து பூண்டி ஜெயராம் தெருவைச் சேர்ந்தவர் ஆகாஷ், வயது 26. இவரும் புல்லரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மோனிகா, வயது 25 என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் இடம்பெற்று 2 ஆண்டுகள் கடக்கிறது. பாடசாலையில் படிக்கும் போது காதலித்து வந்த அவர்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்தனர். ஆகாஷ் திருவள்ளூரில் உள்ள தனியார் துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார். மோனிகா வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தார். இந்நிலையில் தற்போது வெயில் காரணமாக இரவு நேரத்தில் புழுக்கம் அதிகமாக உள்ளதால் வீட்டுக்கு ஏசி வாங்கி தருமாறு மோனிகா கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு ஆகாஷ் மற்றும் அவரது தம்பி அவினாஷ், அப்பா மற்றும் அம்மா ஆகிய 4 பேரும் வீட்டின் மொட்டை மாடியில் தூங்கினர். மனைவி மோனிகா மட்டும் வீட்டில் தனியாக தூங்கினார். காலையில் ஆகாஷ் எழுந்து வந்து பார்த்தபோது படுக்கை அறையில் மனைவி மோனிகா புடவையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து கணவர் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்து புல்லரம்பாக்கம் போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றுள்ளனர். திருமணமாக 2 ஆண்டுகள் ஆன நிலையில் பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசித் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.